ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா 2022 தெலுங்குல ரிலீஸ் ஆன நேனு மீக்கு பாக காவால்சின வாதினி இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு கேப் டிரைவராக இருக்காரு. நம்ம ஹீரோயின் வந்து ஒரு ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க ரெண்டு பேருமே ஒரு நாள் மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணும்போது நம்ம ஹீரோயின் சரியான போதையில் இருக்காங்க. அதனால இவங்களை கடத்துறதுக்கு ஒரு கும்பல் ட்ரை பண்ணுது. அதுலேருந்து நம்ம ஹீரோ காப்பாத்துறாரு. காப்பாத்தினோடனே நம்ம ஹீரோ வந்து நீங்க எதுக்கு இப்படி குடிச்சு சுத்துறீங்க அப்படின்னு அவர் வந்து கேள்வி கேட்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒருத்தனை லவ் பண்ணிட்டு இருந்தேன், அவன் வந்து என்னைய விட்டுட்டு ஏமாத்திட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரியே நம்ம ஹீரோவோட ஃப்ளாஷ்பேக்கையும் நம்ம ஹீரோயின் கேட்குறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து இதுக்கு முன்னாடி நானும் ஒரு பொண்ணை காதலிச்சிட்டு இருந்தேன், அந்த பொண்ணு வந்து என்னை விட்டுட்டு போயிடுச்சு அப்படின்னு இவரும் சொல்றாரு. கடைசியில நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினோட அப்பா அம்மாட்ட சேர்த்து வச்சாரா இல்லையா, அதே நேரத்துல நம்ம ஹீரோயினுக்கு என்ன ஆச்சு, இதுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா செகண்ட் ஹாஃப்ல நம்ம பாபா பாஸ்கரும் நம்ம ஹீரோவும் சேர்ந்து பண்ற அந்த காமெடி போர்ஷன்லாம் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. அதே மாதிரி இவங்க ரெண்டு பேருமே குடிச்சிட்டு ஒரு ரகலை பண்ணுவாங்க. அது நம்ம பாபா பாஸ்கர் சிக்கிட்டு ரொம்ப வேதனைப்படுவார். அதெல்லாம் நம்ம டேரக்டர் காமிச்சதும் உண்மையிலே அருமையா இருந்துச்சு. அதே மாதிரி ரொமான்ஸ்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் நீட்டாவே காமிச்சிருக்காரு நம்ம டேரக்டர். மற்றபடி இந்த படத்துல பெருசா சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த படத்தோட நெகட்டிவ்னு பார்த்தோம்னா இது ஏற்கனவே நமக்கு பழக்கப்பட்ட கதை தான். அதே தான் நம்ம டேரக்டர் திருப்பி எடுத்து வச்சிருக்காரு. நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினை சேர்த்து வைக்கிற மாதிரி காட்டி கடைசியில் ஒரு சம்பவத்தை பண்ணுவாங்க. அதெல்லாம் காட்டினது தான் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஆனால் சில சீன்லாம் நம்ம டேரக்டர் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துருக்கலாம். எதுக்குன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் தேவையில்லாத சீன்லாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருந்தா இந்த படத்தை ஓரளவுக்கு அது பார்க்குற மாதிரி இருந்திருக்கும். அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்ல நம்ம பாபா பாஸ்கர் மட்டும் இல்லைன்னா செகண்ட் ஹாஃபை கண்டிப்பாக பார்க்க முடியாது. ஏன்னா அவர் பண்ணுற ஒன்று ரெண்டு காமெடி தான் இந்த படத்துக்கு மிகப்பெரிய தூணாகவே இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினை காப்பாற்றிட்டு சில விஷயம் அவரும் சொல்லுவார். அது வந்து கடைசியில் ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக முடியும் நம்ம ஹீரோயினுக்கு. அதெல்லாம் நம்ம டேரக்டர் காமிச்சதும் நல்லா இருந்துச்சு. படத்தில் நடித்த எல்லா ஆக்டருமே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை ஓரளவுக்கு நீட்டாகவே பண்ணியிருக்காங்க. படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுமே அவங்களோட பெஸ்ட்டே கொடுத்துருக்காங்க. படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோர், சினிமாட்டோகிராஃபி, மியூசிக் அதெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் நீட்டாகவே இருக்குது. மற்றபடி இந்த படத்தில் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த படத்தை ஒரு ரொமான்ஸ் படம்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த படத்தில் ரொமான்ஸ்லாம் கொஞ்சம் ஒஸ்ட்டாக தான் இருக்கும். அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துருக்கலாம் நம்ம டேரக்டர். அதே மாதிரி இந்த கதையை இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்திருந்தா இந்த படத்தை ஓரளவுக்காவது பார்க்குற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் அதெல்லாம் இல்லாமல் நம்ம டேரக்டர் இஷ்டத்துக்கு அவர் வாட்ட செய்யன்னு செஞ்சு வச்சுருக்காரு. இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 5 கொடுக்கலாம். இந்த படம் ஓடிடி தளமான அமேசான் பிரைம்லேயும் ஆகாலையும் அவைலபிளாக இருக்குது. இந்த படம் தமிழ் டப்பிங் வெர்ஷன்லாம் ஓரளவுக்கு நீட்டாகவே பண்ணியிருக்காங்க. சில இடத்துலலாம் நம்ம லேக் ஃபீல் பண்ண முடியும். அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துருக்கலாம். இந்த படத்தோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் 7 நிமிஷம் இருக்குது. இதில் ஒரு 40 நிமிஷம் சீனை நம்ம டேரக்டர் ட்ரிம் பண்ணியிருந்தாருன்னா இந்த படம் ஓரளவுக்காவது கொஞ்சம் பார்க்குற மாதிரி அமைஞ்சிருக்கும். மற்றபடி இந்த படத்தில் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த படத்தை தாராளமாக வீக்கெண்டில் ஃபேமிலியோட உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.